புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு சர்க்கரை நோயாளி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் புதுசு. அவருக்கு புதுசாக வரல. அடிக்கடி டாக்டர்கிட்ட போகாதவராக இருக்கலாம், இல்லை அவருக்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம், இல்லை எப்போவாது எடுத்து உங்களுக்கு இப்போ தான் லேசாக இருக்குது, பார்டரில் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யாராவது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஆக்சிடென்டலாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கன்சல்ட் பண்ண போகும்போது தான் என்ன உங்கள் சுகர் வேல்யூ ரைஸ் ஆகிருக்கு அப்படின்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸ், அவருக்கு ஜஸ்ட் பேக் பெயின் ஒரு 1 வீக்காக. அவர் என்னென்னமோ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாரு. ஒரு சின்ன சஜஷன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு ஒரு ரொட்டீன் செக்கப் மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள், அதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இவருடைய அறிகுறிக்கும் பிளட் டெஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, அதுக்கு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களும் போய் கேஷுவலாக ஒரு ரொட்டீன் செக்கப் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்தா அதில் அவருடைய ஃபாஸ்டிங் சுகர் 130க்கு மேலே இருக்குது. போஸ்ட் பேண்டியல் சாப்பிட்டு எடுத்தது 240 இருக்குது. அவருடைய ஆவரேஜ் சுகர் இந்த 3 months ஆவரேஜ் சுகர் 7.9 இருக்குது. ஃபாஸ்டிங்கில் 100 கீழே இருக்கணும். போஸ்ட் பேண்டியல் சாப்பிட்டுட்டு 2 hours கழிச்சு எடுக்கும்பொழுது 140 அதுக்கு கீழே இருக்கணும். இவருடைய சராசரி 3 மாத சராசரி அளவு ஒரு 5.5 5.6 அந்த ரேஞ்சில் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கணும். ரிசல்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இவர் டயபெட்டிக் அப்படின்ட்டாங்க. இவருக்கு ஒரே ஷாக். ஏன்னா வெரி ஆக்டிவ் பர்சன், எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை. ஸோ எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாத இவருக்கு ஏன் சுகர் வந்தது அப்படிங்கிற பாயிண்ட்டை விட, இவருக்கே தெரியாமல், இத்தனைக்கும் இவர் ஒரு நர்ஸு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 6 months முன்னாடி ஏதோ டெஸ்ட் பண்ணேன் சார், அது நார்மலாக இருந்தது அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அது வீனஸ் பிளட் எடுத்தாங்களா இல்லை ஃபிங்கர் டிப்லேருந்து எடுத்து பார்த்தாங்களான்னாரு. ஃபிங்கர் டிப்பில் எடுத்து பார்த்தேன் சார். அப்போது ஒன்று ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறது அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது, எப்போ வேணாலும் அதில் ராங் வேல்யூ கிடைக்கலாம். பட் அந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு ஓகே நமக்கு நார்மலாக இருக்குது அப்படிங்கிற அளவில் விட்டுட்டார் இவர். 6 months பேக் இந்த வியாதி இருந்ததா இல்லையா, வந்ததா இல்லையான்னு அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இவருடைய ஆவரேஜ் சுகர் HbA1c பார்க்கும்பொழுது 7.9 இருக்கிறதுனால நிச்சயமாக கடந்த 3 மாதத்தில் ஒரு 90 days இவருடைய சுகர் நார்மல் லெவலில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஒரு விஷயத்தில் கன்ஃபார்ம்டு. அதுக்கு முன்னாடி 3 மாதத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஸோ என்ன சொல்ல வரோன்னா, அறிகுறியே இல்லாமல் ஆக்சிடென்டலாக எப்போவாவது போய் டாக்டர்கிட்ட வேறு ஒரு விஷயத்துக்கு போகும்போது கண்டுபிடிச்ச உடனே இவருக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறது கரெக்டாக அப்படிங்கிறது தான் விஷயமே. ஒரு கோவிட் இருந்தது, ஒரு டைஃபாய்டு இருக்குது, இல்லை ஒரு டிபி இருக்குது, ஏதோ ஒரு வியாதி ஒரு கிருமினால் வர்றது, ஒரு டெஸ்ட் பண்ணுறோம், அது பாசிட்டிவாக வருது, அந்த கிருமி இருக்கான ஒரு கல்ச்சர் பண்ணுறோம், அது பாசிட்டிவாக வருது. ஓகே, 1 to 1 இந்த கிருமி, இந்த வியாதி, இதுக்கு இந்த மாத்திரை, இதை சாப்பிடுங்க, இத்தனை நாள் சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். வேணா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு அதை ரிப்பீட் பண்ணி பார்க்குறோம், அந்த டெஸ்ட் ரிசல்ட்லாம் நார்மலுக்கு வந்துடுது, அந்த கிருமி ரத்தத்தில் இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறோம், ஃபினிஷ், அவ்வளோதான். இது ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது, ஈவினிங் எனக்கு காய்ச்சல் வருது, இருமல் இருக்குது, தொண்டை வலி இருக்குது, யூரினரி இரிட்டேஷன் இருக்குது, எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் தான் என் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிது. அப்போ இப்போ என்ன ஆகுது, என்றைக்கு ஆரம்பிச்சதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன வியாதிங்கிறது தெரிஞ்சிருச்சு, அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதும் பண்ணிட்டாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கன்ஃபார்ம்டு, அதோட மேட்ரு முடியுது. பட் டயபெட்டிஸுங்கிறது கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு ஆக்சிடென்டலாக தான் நடக்குது. அப்போது இவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வியாதி வந்திருக்கா, எவ்வளோ நாள் இந்த வியாதி இவருக்கு இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, டயபெட்டிக்னால எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம், எல்லா உறுப்புகளையும் தாக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பட் சர்க்கரை வியாதிங்கிறது அப்படி இல்லை. ஏன்னா இது ஒரு வியாதியே இல்லை, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம உடம்பு சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, அது சுகருங்கிறீங்க, அது குளுக்கோஸ். இது அதிகமாக சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம உடம்புல. அது அதிகமாக பிளட்டில் சுற்றும்போது ஏற்படக்கூடிய எந்த அறிகுறியும் உங்களுக்கு இல்லை. அதனால் எவ்வளோ அதிகமாக அந்த சுகர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலை. எத்தனை வருஷம் சுகர் இருந்ததுங்கிறத விட எவ்வளோ நமக்கு சுகர் இருந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு போர் போடுறீங்க, அதில் ஒரு உப்பு தண்ணி வருது, அந்த உப்பு தண்ணி உங்கள் வீட்டு பைப்பில் எல்லாம் படிய ஆரம்பிக்குது. அதே தான் நம்ம உடம்புலையும். அங்கே பைப்புங்கிறது இங்கே ரத்த குழாய்,
அங்கே உப்புங்கிறது இங்கே சர்க்கரை. அந்த இரத்த குழாய் உள்பக்கம் எப்படி பைப்பில் உப்பு படியுதோ, உப்பு படிய படிய அந்த பைப்பினுடைய டயாமீட்டர் குறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த பைப் மூலிமா போகக்கூடிய வாட்டர் தண்ணி குறைய ஆரம்பிக்குது. அந்த தண்ணி எங்கே போகுது? செடிகளுக்கு போகுது. அந்த செடியெல்லாம் வாட ஆரம்பிக்குது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இரத்த குழாய்க்குள்ளுக்குள்ளே எல்லாம் ஸ்மூத்தாக இருக்க வேண்டியதெல்லாம் ரஃப்பாக ஆரம்பிக்குது. எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் கொழுப்பாக மாறுது. அந்த கொழுப்பெல்லாம் இந்த இரத்த குழாயில் படிய ஆரம்பிக்குது. அப்போ நேச்சுரலி அந்த பைப் எப்படி அதனுடைய வாட்டர் ஃப்ளோ கம்மியாகுதோ அதே மாதிரி இங்கே ரத்த ஓட்டம் கம்மியாகுது. இந்த உறுப்புகள்லாம் சஃபர் ஆகுது. ஸோ பேசிக் கான்செப்ட் இவ்வளோ தான். எவ்வளோ உப்பு அதிகமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த பைப்பை அடைக்கும். அந்த பைப்பை அடைச்சேன்னா தண்ணி வர அளவு குறையும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. பட் இங்கே அப்படி இல்லை. குறைதான்னு பார்க்குறதுக்கு நிறையா டெஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம டாப்லர்னு டெஸ்ட் பண்ணுறோம், இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே இரத்த குழாயில் எவ்வளோ அடைப்பு இருக்குதுன்னு பார்க்கத்தான் பார்க்குறோம். பட் எல்லோரும் பண்ணுறது இல்லை. தொந்தரவு வரும்போது தான் பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த இரத்த குழாய் அடைப்பை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். சில பேருக்கு கரையை வைக்கலாம், சில பேருக்கு ஸ்டண்ட் வைக்கிறாங்க. பட் இதே கால்லையோ கண்ணுலேயோ இல்லை கிட்னிலேயோ இரத்த குழாய் சுருங்கிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு இல்லை. கிட்னிக்கு பதிலாக கிட்னி தான் எடுக்க வேண்டியிருக்கு, வேறு கிட்னி தான். காலில் தொந்தரவு வந்தால் காலை எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி பைப்பு மாதிரி கிடையாது. இது அந்த எடுத்துகிட்டு வேறு பைப்பு போடுற மாதிரி கிடையாது. ஸோ இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வியாதி உங்கள் உடம்புல இருக்கா இல்லையானே தெரியல, திடீர்னு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த வியாதி எவ்வளவு நாளாக அவங்க உடம்புல இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதை திரும்ப சரி பண்ண முடியாத நிலைமைக்கு நீங்கள் போயிடுறீங்க. இப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டாக்டர்கிட்ட வந்திருக்கீங்க, அவர் டயபெட்டிக்னு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே மாத்திரை எழுதுறதை விட இந்த சுகர் எவ்வளவு நாள் இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது எந்தெந்த உறுப்பை பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சின்ன சின்ன இரத்த குழாய்களில் அடைப்பு வரும்பொழுது கண்ணில் பாதிப்பு வரலாம், கிட்னி பாதிப்பு வரலாம், கால் முக்கியமாக பாதிப்பு வரலாம். அந்த அறிகுறி எரிச்சலாக இருக்கலாம். காலில் எரிச்சல் வந்தது கண்டுபிடிச்சிடுறீங்க. கண்ணில் கொஞ்சம் பார்வை வித்தியாசமாக தெரியுது, செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் கிட்னிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. 2 கிட்னி வச்சுருக்கீங்க. ஒரு கிட்னியை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கூட இன்னொரு கிட்னியை வச்சு சமாளிச்சிடலாம். அதனால தான் 2ல் 1 கொடுக்குறோம். பட் கண் அப்படி இல்லை, காலம் அதே மாதிரி கிடையாது. போனது தான். அப்போ இந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது, இதனால் பழுதடைஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது 2 விஷயம் தெரியும். ஒன்று, ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய உடலில் என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறத டாக்டர் சொல்லிடுவார். நீங்கள் எங்கிட்ட வரும்போதே உங்கள் கிட்னியில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அவர்கிட்ட போயிருந்தேன், அது என்கிட்ட சொல்லலேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டாக்டர் அந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்கவே மாட்டார். இல்லை நான் அங்கே போகும்போது நல்லா தான் இருந்தது, எனக்கு எப்படி ஆச்சு, அந்த டாக்டர் மேலே குறை சொல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 2 பக்கமே சேஃப் ஆகிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன நிலைமையில் டாக்டர்கிட்ட போகிறீங்கிறது தெரியும், டாக்டருக்கு என்ன நிலைமையில் அந்த கேஸை எடுத்துக்கிறாங்கிறது தெரியும். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், சுகர்னால் வந்திருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸில் சில விஷயங்களை சரி பண்ணவே முடியாது. சில விஷயங்கள் இனிமேல் அதிகமாகாமல் பார்க்கலாம், சில விஷயங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த உறுப்பு எவ்வளோ பாதிச்சிருக்கு, என்ன மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் வேறு மாதிரி வரும் இல்லையா? அது மட்டுமல்ல, ஒரு டெஸ்ட்டை பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட்டை பண்ண உடனே இந்த வியாதி என்ன உறுப்பு ப்ராப்ளத்தினால வந்தது, ஓகே பேங்க்ரியாஸ் கணையம், அந்த உறுப்பில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். இன்சுலின் அப்படிங்கிறது இவருக்கு குறைவாக இருக்கா, கம்மியாக இருக்கா, சுகர் வந்ததுக்கு இன்சுலின் கம்மி காரணமா, இல்லை இன்சுலின் அதிகமாக இருந்து வேறு ஏதாவது இன்சுலின் நம்ம உடம்பு எடுத்துக்காத நிலையில் இருக்கார் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டெஸ்ட்டை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கும் இந்த டெஸ்ட்டுகளை பண்ணணும். இன்சுலினை தூண்டி விடுறதா, இன்சுலினை நம்ம பாடி எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா, இல்லை இவருக்கு இன்சுலினே இல்லை அதனால் இன்சுலினை கொடுக்குறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பண்ணி ஆகணும். சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா இது வெறும் பேங்க்ரியாஸ்னால் மட்டும்தான் வந்ததா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவர் எடுத்துக்கோங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், லிவருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன், எஸ்பெஷலி குளுக்கோஸ், சர்க்கரையை பொறுத்த வரைக்கும். சர்க்கரை அதிகமாக லிவருக்கு போயிட்டு இருந்தது ரொம்ப நாள் ஆனா ஃபேட்டி லிவர்னு வர சான்ஸ் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு வர்றதுனாலேயே இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம். இன்சுலின் வேலை செய்யலைன்னா சரியான முறையில் குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் லிவருக்கு குறைஞ்சிருக்கலாம். அப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் லைஃப் லாங்காக மாத்திரைகள் எடுக்க போகிறீங்க. இந்த மாத்திரையெல்லாம் மோஸ்ட்லி மெட்டபலைஸ் ஆக போகிறது லிவரில். அப்போ லிவர் எப்படி வேலை செய்யணும்னு கண்டுபிடிக்காமல் மாத்திரை கொடுக்கலாமா? இந்த மருந்தெல்லாம் வேலை செஞ்சு அதனுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் அதெல்லாம் உடம்பை விட்டு வெளியில் போகணும்.
அதுக்கு வேலை செய்கிறது சிறுநீரகம். அந்த சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செஞ்சதால் நீங்கள் தைரியமாக மாத்திரை மருந்து கொடுக்கலாம். இந்த மாத்திரை உங்களுக்கு சரி வராதுங்க, இது கிட்னியை போய் பாதிச்சிடும், ஏற்கனவே உங்கள் கிட்னி சரியாக வேலை செய்யலை அப்படிங்கும்போது மாத்திரைக்கு பதிலாக நாங்கள் இன்சுலின் எழுதி கொடுக்குறோம். எல்லாருக்கும் 1000 மில்லிகிராம் மாத்திரை கொடுக்கலாம், உங்களுக்கு 500 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 500 வரைக்கும் தான் அந்த கிட்னி தாக்கு பிடிச்சி வெளியில் தள்ளும். இது கண்டுபிடிக்க கிட்னியோடைய ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அது மட்டுமல்ல, உங்கள் பார்வை, ஒரு ரெட்டினா, விழித்திரையில் சர்க்கரையினால் என்னென்ன பாதிப்பு உண்டாயிருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் காலுக்கு ரத்த ஓட்டம், உங்கள் கால் எப்படி இருக்குது, ஒரு சமயம் கால் எரிச்சலும்பீங்க, ஒரு சமயம் கால் மரமரப்புங்கிறீங்க, கால் உணர்ச்சியே தெரியலைங்கிறீங்க. அப்போது கால் எரியுதுன்னா என்ன? ஒரு மிளகாய்த்தனா கால் எரியலாம், சும்மாவே கால் எரியுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிற நரம்பு ஏதோ வகையில் கஷ்டப்படுது, அந்த கஷ்டத்தை எரிச்சலாக அது காட்டுது. இது ஒரு ஸ்டேஜ். இதே ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த நரம்பு டோட்டலாக வேலை செய்யலைன்னா எந்த உணர்வும் இல்லாமல் போகுது. அதனால தான் வலி தெரியலை, டெம்பரேச்சர் தெரியலை, உள்ளு குத்துனா தெரியலை. அப்போ கால் எரிச்சலுங்கிறது ஆரம்பம். ஒரு அளவுக்கு கஷ்டம் லேசாகப்படுதுன்னு அர்த்தம். டோட்டலாக மறத்து போனால் காலுக்கு ரத்த ஓட்டமே முழுசாகவே கம்மியாகிடுச்சு போல் இருக்குது. அதுக்கு ஒரு டெஸ்ட்டு பண்ணணுமா இல்லையா? ஸோ உங்கள் ரத்த குழாய் காலுக்கு பொருளாக என்ன லெவலில் இருக்குது? ஸோ இப்படி இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கணும், ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஒரு வருஷம் கழிச்சு இதே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்குறோம், இதே நிலைமையில் இருக்கா, இதை விட மோசமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன தோணும்? நம்ம கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் பரவாயில்ல, குறைஞ்சிருக்குன்னா நல்லாவே கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, இவருக்கு சர்க்கரை வியாதினால் எந்த காம்ப்ளிகேஷனும் வர மாட்டார், ஹி வில் நாட் டை ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று நம்ம கொடுக்குற மருந்து சரியில்லை, இல்லை அந்த பேஷண்ட்டு சரியான முறையில் நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணலாம். இதில் ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். அப்போது ஒரு பேஷண்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவர் என்ன ஸ்டேஜில் நம்மள்கிட்ட வந்திருக்காருன்னு தெரியாமல் ஒரு மருந்து மாத்திரையை ஆரம்பிக்கிறது தப்பு அப்படிங்கிறத இப்போ ஒத்துக்குவீங்க. எல்லாம் ஓகே. இப்போது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும், எங்கள் டாக்டர் என்னென்ன டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதை என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்ன டெஸ்ட் எல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சர்க்கரை நோயாளிக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும், இது ஒன்று. அந்த டெஸ்ட்டு ஒரு 10-20 டெஸ்ட் இருக்குன்னா இந்த 10-20 டெஸ்ட்டும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், சரியா? இந்த டியூரேஷன், இந்த பீரியாடிசிட்டி, இந்த டெஸ்ட்டு. ஸோ ஒரு சர்க்கரை நோயாளி மருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னென்ன டெஸ்ட்டு எவ்வளோ நாள் இடைவெளியில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்களே அந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த டெஸ்ட்டை பண்ணிக்க சொல்லுவீங்க. டாக்டருக்கு ஞாபகம் கூட படுத்தலாம். இது எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி இஸ் நத்திங். ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர், அவ்வளோதான், ஒரு டிசீஸ் கிடையாது. 200% சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய எந்த காம்ப்ளிகேஷனும் உங்களுக்கு வராது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணலாம், என்ன டெஸ்ட்லாம் பண்ணணும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒன்று, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்ஸில் ஜஸ்ட் மேக் எ கமெண்ட் ஆன் இட். ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணலாம். we will meet in the next video with the test. என்ன டெஸ்ட்லாம் பண்ணணும், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏன் இந்த டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான ரீசன் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.